வியூவர்ஸ், இப்போ சுவையான மீன் குழம்பு வைக்க போகிறேன். இது இப்போ பீச்சிலேருந்து வாங்கிட்டு வந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷு மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புது மீன். இப்போ இந்த மீன் குழம்பை எப்படி வைக்கிறதுன்றதை பார்ப்போம். இது அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, வாஷ் மட்டும் பண்ணால் போதும். சுவையான மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ மீனை வாஷ் பண்ணிக்கிடணும். புளியை ஊற போட்டிருக்கேன், வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சாம்பார் வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்போ மீன் குழம்பு கொஞ்ச நேரத்துலேயே செய்திடலாம். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு 5 மீன் போதும், வறுக்க போதும். இதை குழம்பு வச்சிடலாம். இவ்வளோ குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறேன், அதாவது பேன் அடுப்பில் வைக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நைட்டு நாங்கள் பீச்சில் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம். அது உடனே செய்துட்டா தான் நல்லாயிருக்கும்னுட்டு அந்த டைம்லேயே செய்கிறேன். மறுநாளைக்கு உடனே செய்கிறதுன்ட்டு கடுகு போட்டுக்கிட்டேன், வெந்தயம் போட்டுக்கிட்டேன். சிம்பிளாக சீக்கிரமாக செய்து. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா குழம்பு கொதிக்கும் போதும் போடணும். இப்போ இதில் சாம்பார் வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு போட்டுப்போம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா வதக்கணும். குழம்பு மிளகாத்தூளும் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டாச்சு. புளியும் ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். மிளகா கொதிக்கும் போதே போட்டுருவோம். எப்பவுமே குழம்பு கொதிக்கும் போது பச்சை மிளகா போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை, பச்சை மிளகா வாசனை மீன் குழம்புக்கு செம்மையாக இருக்கும். போதும். இப்போ நம்ம மீனை போட்டுற வேண்டியது தான். எல்லா மீனையும் போட்டு வேக வச்சிட வேண்டியது தான். இப்போ இதுலேயே நல்லா உப்பெல்லாம் பிடிக்கும். பாதி மீன் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில், நாளைக்கு வறுக்கலாம். இன்றைக்கே மீன் குழம்பு பண்ணி வச்சிட்டேன்னா நாளைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதிலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாமா? சுட சுட மீன் குழம்பு சாதம்.